மக்களே கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறோம், அப்புறம் திரும்ப பழைய பிரகாரமே நம்ம அதே மாதிரி போயிடும். ஆயில் ரெடி ஆகிட்டுருக்கு, கொடுத்துட்டே இருக்கிறேன். ரெகுலராக ஆயில் வாங்குறவங்களே 2 3 ஆர்டர் பண்ணுறவங்களே அக்கா எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும், நான் ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னா அதுக்கும் என்ன இப்படி அப்படின்ட்டு நான் என்ன தாங்க பண்ணட்டும். எல்லா டீட்டெயிலுமே வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக ஓஞ்சிருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ண வேண்டாம், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்ல வேண்டாம். இந்த ஆயில் ரெடி பண்ணுறக்கே எனக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிருந்து 10லேருந்து 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் கொரியர் 2 to 3 டோட்டலாக 20 days அப்படிங்கிறது தான் என்னோடய ஷிப்பிங் அண்ட் ப்ராசஸிங் பாலிசி. இதில் மொழிபெயர்ப்பு ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன், தமிழ்லேயும் கிளியராக இருக்கும். உங்களுக்கு மெயில் வரும் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆன உடனே. அதுக்கும் பொறுமை இருக்காது, செக் பண்ணுங்கள். எவ்வளோ தான் நான் ஒரு நாளைக்கு செக் பண்ணிகிட்டே இருக்க முடியும். சரி, மெயில் தான் ப்ராப்பராக பார்க்குறதில்ல, ரிசீவ் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் இந்த ஆட்டோமேட்டட் மெசேஜ் அதுவும் போடலான்னு வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு செட்டிங் கொடுத்து இதையும் நீங்கள் செக் பண்ணுறதில்ல, ரிசீவ் பண்ணுறதில்ல மெசேஜ். ஏன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் நம்பரு, பொண்ணு நம்பர், பையன் நம்பர் அப்படி மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது, அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, உங்கள்கிட்ட சொல்கிறதில்ல. நானும் ஒர்க் பண்ணிகிட்டே தாங்க இருக்கிறேன், டிஸ்பேச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். 20 days ஆகிட்டுமே உங்களுக்கு இன்னும் ப்ராடக்ட் வரல, கொரியர் டிலே ஆகுது, ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடுச்சு இப்படின்னா மட்டும்தான் எங்கிட்ட ரிப்ளை வரும். சரிங்களா, வேறு எதுக்கும் நான் ரிப்ளை பண்ணவே மாட்டேன். அப்படியே மீறி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் தான் அனுப்புவேன், நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஒன்று நீங்கள் ஆர்டர் பண்ணால் ஆயில் வரும், அப்படி இல்லையா உங்கள் பணம் திருப்பி அனுப்பப்படும். இந்த ரெண்டுலேயும் எந்த மாற்றம் கிடையாது. நம்பிக்கையோடு காத்திருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி.